ரயில்வே சட்னி செய்யலாம். அதுக்கு நம்ம இதுக்கு ஏன் ரயில்வே சட்னினாக்க, இது ட்ரெயினில் வரும்போது இட்லிக்கு தொட்டுக்க தருவாங்க. ஒரு 6-7 மணி நேரம் இது கெட்டு போகாது இந்த சட்னி. அதுக்காக தான் இது பேர் ரயில்வே சட்னின்னு சொல்கிறோம். இதுக்கு என்னென்ன போடணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பொட்டுக்கடலை தான் 1 கப்பு நிறையா போட்டுக்கணும். இப்போ தேங்காய் 2 ஸ்பூன் போட்டால் போதும் தேங்காய். அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதோட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கோங்க. போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு 1.5 டம்ளர் நல்லா தண்ணி ஊற்றுங்க. நல்லா நீர்க்க இருக்கணும். அதுக்கு தாளித்து கொட்டினா தான் அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அது கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் போடுங்க. போட்டுட்டு மிளகா வேணுன்னா ஒன்று தாளிச்சிக்கலாம். சிவப்பு மிளகா நான் தாளிக்கலை. அதை எடுத்து கொட்டிட்டு நல்லா கலரிட்டு இட்லியோடு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் ரயில்வே சட்னி இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.